தற்போது எஸ்பி தம்பி வானிலை ஆய்வு மண்டல இயக்குனர் தற்போது செய்தியாளர் பேசி வருகிறார். அந்த ஐபால் ரீஜன்ங்கிற ரொம்ப இன்டென்ஸான ஆக்டிவ் ரீஜன் வந்து நமக்கு சென்னையை கிராஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த கிராசிங்னு ஒரு டைமே கிடையாது, ஒரு பாயிண்டும் கிடையாது. இது ஒரு ப்ராசஸ், ஒரு ரீஜன். மொத்தமா இந்த புயலுடைய ரொம்ப தீவிரமான இலாக்கா வந்து ஒரு 90 முதல் 100 கிலோமீட்டர் சைஸ் இருக்கு. இந்த இதுல வந்து நமக்கு வந்து அந்த மேற்கு பகுதி வந்து சென்னையை கடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த மேற்கு பகுதி கடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஐ ரீஜனுக்கு போவோம். ஐ ரீஜன்ங்கிறது வந்து ரொம்ப ஆக்டிவிட்டி இல்லாம ரொம்ப தீவிரமான காற்றோ இல்லை மழையோ இல்லாத ஒரு காம் ரீஜன். அதோடைய நடுப்பகுதி நமக்கு வந்து ஒரு 3:30 மணிக்கு அளவில் வந்து நமக்கு சென்னை கரை பக்கம் வரலாம். அப்போ வந்து நம்ம வந்து ப்ரெஷரை பொறுத்தவரையிலும் அந்த ரொம்ப லோவஸ்ட் ப்ரெஷர் வந்து நமக்கு கடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் மொத்தமாக அந்த ஐ உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த ஐவால் ரீஜனோட கிழக்கு பகுதி நம்ம கரையோரத்துக்கு வரணும். அதுக்கு ஒரு மணி நேரம் எடுக்கும். மொத்தமாக வந்து இன்னும் ஒரு 5:30 6 மணி வரையும் இந்த புயலுடைய தாக்கம் நமக்கு வந்து சென்னைக்கு வடக்கு ஒரு 60-70 கிலோமீட்டர் வரையும், அதே மாதிரி சென்னைக்கு தெற்கு வந்து ஒரு 50 கிலோமீட்டர் வரையும் அது இருந்துட்டு இருக்கும். அதற்கு மேலே உள்ளது மழையினால உள்ள தான். இந்த காற்றால உள்ள சீற்றம் வந்து சென்னைக்கு வடக்கு 70 கிலோமீட்டர் வரையும், ஸ்ரீஹரிகோட்டா வரையும், அதுக்கப்புறம் தெற்கு வந்து மரக்காணம் வரையும் வந்து இது நடந்துட்டு இருக்கு. அதாவது வந்து முதல்ல வந்து வடமேற்கு திசையிலிருந்து காற்று மழையும் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு காம் வரும். அதுக்கப்புறம் வந்து 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து தெற்கு மேற்கு திசையிலிருந்து காற்றும் மழையும் வரும். இதெல்லாம் முடிஞ்சு போறதுக்கு ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணி வரையும் ஆகும். இதுதான் அப்பனா நம்ம வந்து இந்த புயலானது கரையை கடக்க ஆரம்பிச்சு விட்டதுன்னு எடுத்துக்கலாமா? ஆரம்பிச்சுட்டு எடுத்துக்கலாம். புயலுடைய தாக்கம் வந்து கரையை கடக்க ஆரம்பிச்சுது. சரி, இப்போ வந்து அந்த ஒரு புயலுடைய அந்த விட்டத்தினுடைய அளவு ஒவ்வொரு புயலும் ஒரு விதத்தில் இருக்கும். இது வந்து ரொம்ப வெல் டிஃபைன்டா இருந்தால் நம்ம கரெக்டாக சொல்லலாம். இது ஏறத்தாழ தான் சொல்ல முடியும். இது மொத்தமாக வந்து இதோடைய தீவிரமான பகுதி வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி 90 100 கிலோமீட்டர் வரையும் இருக்கு. அதான் நான் சொன்னது, ஒரு டைம் இல்லை, இது வந்து ஒரு பீரியட். அந்த பீரியட் ஆரம்பிச்சது, அது இன்னும் நடந்துட்டு இருக்கு. சாயங்காலம் 6 மணி வரையும் இது நடக்கும். அதுக்கப்புறம் வந்து மொத்தமா அது இந்த கரைக்குள்ள வந்துடும். கரைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து அதோடைய வலுவு இழந்து மழை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறும். நான் சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. இன்னும் நீங்க வந்து அப்படி எப்படின்னு கேட்ட இப்போ சொன்னதுல ஒன்று என்ன ஏதாவது புரியாம இருக்கா? ஓகே, தேங்க்யூ. அதெல்லாம்